அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் யாசிர் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சலாம் சொல்லும்போது ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது என்றால் ஏன் சொல்லக்கூடாது? அதன் பொருள் என்ன? சில ஆலிம் உலமாக்களே சொல்கிறார்களே, விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இன்னொருவருக்காக சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே, இப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாதுன்னா ஏன் சொல்லக்கூடாது? அந்த தாலா என்ற அந்த சொல்லினுடைய அர்த்தம் தான், பொருள் தான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக நமக்கு மார்க்க விஷயங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எப்படி வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு அதிக பிரசங்கத்தனமா நம்மளாக எக்ஸ்ட்ரா போடுவது, அதை ஆட் பண்ணுவது, இது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மளா விரும்பி கேட்கக்கூடிய துவாக்கள்ல நம்ம எப்படி வேண்டாலும் கேட்டுக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை கேட்கக்கூடிய நேரத்தில், அவர்கள் கற்றுத்தந்த செய்திகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில், அது மாதிரி குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் நம்மளாக எக்ஸ்ட்ராவாக வார்த்தைகளை போட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது நம்ம நிறைய உலமாக்கள்கிட்ட நம்ம இது சம்மந்தமாகவும் பேசியிருக்கிறோம். நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை, உளப்பலகும் மழுப்பலுமான பதில் தான் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லக்கூடிய முறையில் இந்த தாலா அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கவே இல்லை. திருமதி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு மனிதர் வருவார், வந்த சஹாபி வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இவருக்கு 10 நன்மை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு சஹாபி வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க, இவருக்கு 20 நன்மை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக ஒரு சஹாபி வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு 30 நன்மை கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி குர்ஆன்லையும் பல்வேறு இடங்கள்ல சலாம் சம்பந்தமாக வருது. சலாமுன் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்க, இப்படி நிறைய சலாம்ங்கிற வார்த்தையும் நிறைய பயன்படுத்தப்படுது. ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல தான் இருக்குது. ஆனால் அந்த தஆலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன செய்யப்படலை, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே பயன்படுத்தப்படலை. இதை பயன்படுத்தவும் கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படி கற்றுத்தரல. உதாரணமா நீங்க பாருங்களேன், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தூங்கும் போது ஓதக்கூடிய துவாக்கள் நமக்கு நிறைய இருக்கிறது. அதுல ஒரு துவா என்னன்னா, இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா அறிவிக்கிறாங்க, அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கும் போது ஓதக்கூடிய ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுல கடைசியா வரக்கூடிய ஒரு வாசகம் ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வபி நபி கல்லதி அர்சல்த அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. முழு துவாவையும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வாசகத்தையும் அதுல வருது. அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இங்க பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த துவாவை மேல உள்ள துவா அப்படியே சொல்லிட்டு வராங்க. சொல்லிக்கிட்டு வரக்கூடிய இந்த வாசகம் வரக்கூடிய நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ ரசூலி கல்லதி அர்சல்த அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது நபி கல்லதி அர்சல்த, இந்த சஹாபி சொல்வது ரசூலி கல்லதி அர்சல்த. நபியும் ரசூலும் ஒண்ணுதான். அவங்க தான் நபியா இருந்தாங்க, அவங்க தான் ரசூலாக இருந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஏற்றுக்கொள்ளல. அப்படி சொல்லக்கூடாது, நபி கல்லதி அர்சல்தன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி தந்தேன்னா அப்படி சொல்லுங்க. நீங்களாக நபியும் ரசூல் ஒண்ணுங்கிறதுக்காக நபின்னு வரக்கூடிய இடத்துல ரசூல்னு போடக்கூடாது, ரசூல்னு வரக்கூடிய இடத்துல நபின்னு போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுண்டா, இபாதத்து விஷயமாக, வணக்க வழிபாடுகள் விஷயமாக எது நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறோ அதை தான் சொல்லணுமே ஒழிய அது கூடுதலாக சொல்லக்கூடாது. அப்ப அந்த சுன்னத் ஜமாத் இந்த பரலவி உலமாக்கள்கிட்ட நம்ம அந்த வாதத்தை வச்சோம். இப்போ இந்த அவங்க கேட்டாங்க, தாலாண்டா என்ன? அது உயர்ந்தவன் அப்படிங்கிறது தானே அதனுடைய அர்த்தம். அல்லாஹு தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்னு சொல்லத்தானே செய்யறோம். அப்படி சொல்லலாம்னா ரஹ்மத்துல்லாஹி தஆலான்னு சொன்னா என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துன்னு சொன்னா என்ன தப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நம்ம சொன்னோம், இது தப்புலாம் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அது சரியா இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தரல. இப்ப தாலாங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை, குர்ஆன்லயும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹி தஆலா ரப்பில் ஆலமீன் சொல்றாரு, இதை நீங்க ஒத்துக்குருவீங்களா? நீங்க லில்லாஹி தஆலா மாஃபி சமாவாத்தி வல் அர்த் அப்படின்னு ஓதுறாரு. இந்த ரெண்டு இடத்துலயுமா தாலாங்கிற வார்த்தை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் வரும். அல்ஹம்துலில்லாஹி தஆலா ரப்பில் ஆலமீன் ஒரு ஆள் சொல்றாரு. அது மாதிரி லில்லாஹி மாஃபி சமாவாத்தின்னு ஒரு குர்ஆன்ல. அப்ப லில்லாஹி தஆலா மாஃபி சமா அல்லாஹ்னு வரக்கூடிய இடத்துல எல்லாம் குர்ஆன்ல தாலாங்கிற வார்த்தையை அவர் போட்டு சொன்னாருன்னா நீ ஏத்துக்கிறீங்களா? அது எப்படி குர்ஆன்ல நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது, குர்ஆன்ல ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னா இப்ப ஹதீஸ்ல மட்டும் நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருவீங்களா? நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல என்ன வேணாலும் சேர்த்துக்கிறீங்களா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்வீங்களா? நீங்க அப்ப ரசூல் நபி கல்லதின்னு சொல்லி கொடுத்தது ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லணும். ரசூலி கல்லதின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அப்ப நம்ம இஷ்டத்துக்கு தாலாங்கிற வார்த்தையை சேர்க்கலாமா?
இபாதத்துகள் விஷயங்கள்ல, வணக்க வழிபாடுகள் விஷயங்கள்ல, பிரார்த்தனை துவாக்கள், ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவாக்கள் விஷயங்கள்ல வந்து எந்த ஒரு வார்த்தையும் நம்ம கூடுதல் குறைவா என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எப்படி கற்றுத்தந்தார்களோ, எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும். அதனால ஒருவர் இன்னொருவருக்காக இறைவனிடத்துல அந்த முகமது சலாம் சொல்வதாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லது சலாமுன் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்து, இப்படி சொல்வதற்கு தான் நமக்கு ஆதாரம் இருக்குதே ஒழிய இந்த தாலா அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நபி வழியில அப்படி ஒரு செய்தி கிடையாது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி யாராவது சேர்த்து சொல்வார்களே ஆனால் அது என்னமோ நபி வழி மாதிரியும் சுன்னத்து மாதிரியும் என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அது பிதஅத்தா போயிடும். அதனால வந்து தாலாங்கிறத என்ன செய்யக்கூடாது, சேர்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும்.